வெல்கம் டு ஹே ஸ்போர்ட்ஸ் ஷோ. இதுக்கு முன்னாடி காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னு ஒரு வீடியோ நாங்கள் வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோவில் ஸ்ட்ரென்த்னா என்ன, ஸ்பீட்னா என்ன, என்டூரன்ஸ்னா என்ன, பாடி காம்போசிஷன்னா என்னென்னு 10 காம்பனன்ட்ஸை பற்றி நான் வந்து அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். இப்போது அந்த வீடியோவில் நாங்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம், ஒவ்வொரு காம்பனண்ட்டை பற்றியும் ஒரு வீடியோ நான் போடுறேன்னு. இப்போது அதோட ஒரு கண்டினியூவேஷனாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த வீடியோவில் நாங்கள் ஃபஸ்ட்டு பேச போகிற காம்பனண்ட் எதுன்னா ஸ்ட்ரென்த். முதல்ல ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஏற்கனவே நாங்கள் ப்ரீஃபாக சொல்லியிருப்போம். பட் இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு லைனில் நான் சொல்லிடுறேன். ஸ்ட்ரென்த்னா த எபிலிட்டி ஆஃப் அவர் மசில் டு எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட் அகேன்ஸ்ட் அ ரெசிஸ்டன்ஸ். அதாவது இப்போது ஒரு பொருள் வந்து ஒரு தம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் தரையை நோக்கி இழுத்துருக்கு. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அந்த தம்பிளை தூக்குறதுக்காக எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து நம்ம மசிலில் வந்து எக்ஸர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரென்த். அப்போ பவர் அப்படின்னா என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. பவர் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீட். நம்ம ஒரு பொருளை வந்து எடுக்கிறதுக்காக எந்த அளவுக்கு ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணுறோமோ அதை வந்து எவ்வளோ குவிக்காக எவ்வளோ ரேப்பிடாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பவர். ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா, ரொம்ப அவசியமான விஷயமா. ஏன் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எடுக்கணும் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த்துன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனாரோபிக் எக்ஸசைஸ். அனாரோபிக் அப்படின்னா ஏரோபிக் அண்ட் அனாரோபிக்னு சொல்லிட்டு 2 வகையான எக்ஸசைசஸ் இருக்குது. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். பட் இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அனாரோபிக்னா எக்ஸசைசஸ் விச் ஆர் பர்ஃபார்ம் இன் அ ஷார்ட்டர் டியூரேஷன் அட் அ ரேப்பிட் இன்டென்சிட்டி. அதாவது இப்போ ஸ்ப்ரிண்டிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ப்ரிண்டிங்கான டியூரேஷன் வந்து கம்மி, ஆனால் அதுக்குள்ளே நம்ம எக்ஸர்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான எக்ஸசைசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அனாரோபிக் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனோட தேவையே இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க குளுக்கோஸை வந்து பிரேக் டவுன் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அனாரோபிக் எக்ஸசைசஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் அன் அனாரோபிக் எக்ஸசைஸ். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லிஃப்டிங் இருக்கும், பாடி வெயிட் எக்ஸசைசஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளயோமெட்ரிக் எக்ஸசைசஸுமே இருக்கும். நிறைய பேருக்கு டவுட் வரும், ப்ளயோமெட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா பவர் கீழே தானே வரும். எஸ், நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னேன், பவர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீட். அப்படி பார்க்கும்போது ப்ளயோமெட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த்து கீழேயுமே தான் வரும். ஸோ ப்ளயோமெட்ரிக் எக்ஸசைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ளயோமெட்ரிக் எக்ஸசைசஸ்னால் சடன் பஸ்ட் ஆஃப் ஜம்பிங் மூமெண்ட்ஸ், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளயோமெட்ரிக் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவாங்க. பாக்ஸ் ஜம்ப்ஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹடில் ஜம்ப்ஸ்லாம் வரும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளயோமெட்ரிக்ஸ்குள்ளே வரும். இதே வந்து பாடி வெயிட் எக்ஸசைசஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மளோட ஓன் பாடியை வச்சு பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பாடி வெயிட் எக்ஸசைசஸ். ஒரு புஷ்அப்பு, ஒரு புல்லப்பு, ஒரு சிட்டப்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாடி வெயிட் எக்ஸசைசஸ்க்குள்ளே வரும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன்ஸ் கூட வரும். ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன்ஸ்னால் ஒரு பிளாங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். பிளாங்க் அது பண்ணும்போது என்னென்னா, நம்ம அந்த பொசிஷனில் ரொம்பவே மூவ் பண்ண மாட்டோம், ஒரு லாங்கர் டியூரேஷனாக ஒரே பொசிஷனில் இருப்போம். பட் நம்ம மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்ஷனை வந்து ஃபீல் பண்ணும், அந்த மசில்ஸ் வந்து லெங்தன் ஆகும், அந்த டென்ஷன் வந்து ஃபீல் பண்ணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸ்குள்ளே வரும். அதை பற்றியுமே செப்பரேட்டான ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். பட் இப்போது ஸ்ட்ரென்த் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா விதமான ட்ரைனிங்குமே வரும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ப்ளயோமெட்ரிக்ஸ் வரும், வெயிட் ட்ரைனிங் வரும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிவிட்டேன். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் சொல்லிட்டேன். சரி, அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதோட பெனிஃபிட்ஸை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற போன்ஸ் அண்ட் மசில்ஸ் அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். போனோட டென்சிட்டி, அந்த டென்சிட்டி வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத இந்த எலும்பு முறிவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோல் முறிவு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மெட்டபாலிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. மெட்டபாலிசம்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து அந்த எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை வந்து எப்படி பாஸ் அவுட் பண்ணுதுன்ற அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம். ஸோ அந்த ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், அது எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு ரேஷியோ வந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எனர்ஜி அதிகமாகும். ஸோ எனர்ஜி அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபெட்டிக்குமே இல்லாமல் நல்ல மன நிம்மதியோட ரொம்பவுமே ஆக்டிவாக நம்மளால் வந்து அதை டே டு டே வந்து கேரி அவுட் பண்ண முடியும் அண்ட் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோய் வரதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா லாங்கட்டிவிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னா
நம்ம பிரெயினுக்குள்ளே இருக்கிற நியூரான்ஸை வந்து தன்னைத்தானே ரீஆர்கனைஸ் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், அதாவது நம்மளோட சிந்திக்கிற திறன், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஒரு கெப்பாசிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மென்டல் ஹெல்த்துமே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஆல்சோ ஃபேட் லாஸ்க்கு வந்து வழிவகுக்கும். அண்ட் மசில் மாஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு உதவும். இப்போ வந்து உங்கள் உடம்புல மசில் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம். இதை வந்து ரிசர்ச்சில் எப்படி வந்து அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்சனோட ஸ்ட்ரென்த்தை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு நிறையா விதமான ரிசர்ச் டூல்ஸ் இருக்குது. பட் சில முக்கியமான ரிசர்ச் டூல்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைனமோமீட்டர்ஸ். இந்த டைனமோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு பர்சனோட ஹேண்ட் கிரிப் ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1RM டெஸ்ட், அதாவது 1 ரெப்படிஷன் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெப்படிஷனில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அதிக வெயிட்டை வந்து எவ்வளோ அதிக லோடை வந்து லிஃப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டோட ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த 1RM டெஸ்ட் வந்து ரொம்பவுமே முக்கியமான டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புஷ்அப் டெஸ்ட்டு. எவ்வளோ நேரம் ஒரு பர்சன் வந்து ஒரு பிளாங்கை ஹோல்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ புஷ்அப்ஸ் வந்து ஒரு பர்சன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமயோகிராஃபி. இந்த எலக்ட்ரோமயோகிராஃபி மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்சன் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்க மசில்ஸ்குள்ளே என்ன மாதிரியான சிக்னல்ஸ் பாஸ் ஆகுது, எவ்வளோ சிக்னல்ஸ் பாஸ் ஆகுது அப்படிங்கிறது மூலமாக ஒரு பர்சனோட மசில் ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க, அசஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான டூல்ஸை வச்சு தான் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச் ஆர்டிகல்ஸை வச்சு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டேட்டா கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி மற்ற காம்பனன்ட்ஸ் பற்றின வீடியோஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் பற்றின வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றிலாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹே தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.